ஈரானுக்கு உச்சக்கட்ட எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஈரானுக்கு இன்னும் 48 மணி நேரம்தான் டைம். அதற்குள் அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றிலும் திறக்க வேண்டும். அதன் பிறகு எந்தவித அச்சுறுத்தலையும் விடுக்கக்கூடாது. இல்லையென்றால் ஈரானின் மொத்த மின் கட்டமைப்புகளையும் குண்டு வீசி தகர்த்து விடுவோம். ஈரானின் மிகப்பெரிய மின் கட்டமைப்பில் இருந்துதான் தாக்குதலை துவங்குவோம். ஈரானுக்கான கெடு இந்த கணமே துவங்குகிறது என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கை இந்திய நேரப்படி இன்று காலை 5:15 மணி அளவில் வந்திருக்கிறது. அதன்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:15 மணிக்குள் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றிலும் திறக்காவிட்டால் அமெரிக்கா சொன்னதை செய்யும் என்கிறார் ட்ரம்ப். ஒருவேளை ஈரான் இந்த மிரட்டலுக்கு அடிபணியாவிட்டால் இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்கா சொன்னபடி கொடிய தாக்குதலை நடத்தும். இது மொத்த ஈரானையும் இருளில் மூழ்கடித்துவிடும். ஏற்கனவே இந்த போரில் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கும் ஈரானுக்கு அது எழவே முடியாத அடியாக இருக்கும். எனவே பழிக்கு பழி என்ற ரீதியில் இந்த முறையும் ஈரான் பதிலடி கொடுக்குமா அல்லது ட்ரம்ப் மிரட்டலுக்கு அடிபணியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.